ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 நடந்த குரூப் 5A எக்ஸாமுடைய சரிங்களா, குரூப் 5A எக்ஸாமுடைய தமிழ் 100 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ ஒரு 1 வீக்காகவே வந்து கண்டினியூஸாக தமிழ் கொஷின்ஸ் போட முடியாமல் இருந்தது. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டெய்லி வந்து தமிழ் கொஷின்ஸ் மறுபடியும் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 13 தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து போட்டிருக்கோம். 34 கொஷின் பேப்பர் சீரியஸில் தமிழ் வந்து 13 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம். இது வந்து 14வது கொஷின் பேப்பர் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகம் என்னும் தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாய் பிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு. உழவு அப்படிங்கிற சொல்லிருந்து தான் உலகம் அப்படிங்கிற சொல் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இக்குறளில் வரும் ஒழுக்கம் என்ற சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரில் வரும் சரியா, தொழிற்பெயர். 3வது கேள்வி, விடைக்கு ஏற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இந்த லைனை வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க சரியா, அது யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா, அப்போ தான் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. பெரியார், அம்பேத்கர் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் யார் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பாருங்கள், இங்கே கொஷின் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கேள்வி கேட்கலாம். நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும். 4வது கேள்வி பாருங்கள், ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நிறைய வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ச்சியாக வந்ததுன்னா நம்ம அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொருள் பின்வரும் நிலையணி. அதாவது வார்த்தைகள் வந்து வெவ்வேறையாக இருந்தாலும் அதோடைய பொருள் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லுவோம். 5வது கேள்வி பாருங்கள், ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எழுவாய் இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் கூட இருக்கலாம், அதோடைய பயனிலை வந்து ஒன்றே ஒன்று இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தனி நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். 6வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷன்லையுமே சரியா. ஒன்று மட்டும் தவறாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஈண்டு அப்படின்னா இவ்விடம் சரியா, ஈண்டு அப்படிங்கிறது இவ்விடம். காண்டகு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா காணத்தக்க. இரும்பாணி அப்படிங்கிறதுக்கு இரும்பு ஆணின்னு தான் மீனிங்கு. ஸோ கீண்டு அப்படிங்கிறதுக்கு அடித்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கீண்டு அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளந்து அப்படின்னு வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாத இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா கீண்டு அடித்து அப்படிங்கிறது தவறாக கொடுத்துருக்காங்க. கீண்டு அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன பிளந்து அப்படின்னு வரும். 7வது கேள்வி பாருங்கள், பிழையற்ற தொடரை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் 2வது ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான் ஒற்றுப்பிழை இல்லாமல் இருக்கும். புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். இதில் புத்தக படிப்பு அப்படிங்கிறதுல ஒரு இப்பு, படிப்பு தேவைக்கு நடுவில் ஒரு இத்து, அப்புறம் இங்கே பாருங்கள் பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும் இருக்கு இல்லையா. பட்டறிவை அப்படிங்கிறதுல இச்சும் சேர்த்து கொள்ளலில் இக்கு அப்படிங்கிற ஒற்று எழுத்தும் சேர்த்துருப்பாங்க. இதுதான் வந்து சரியாக பிழை இல்லாமல் இருக்கக்கூடிய தொடர். ஆப்ஷன் பி. 8வது கேள்வி, பொருந்தாத வினை மரபை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சுவர் கட்டினான் அப்படிங்கிறது இங்கே பொருந்தாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் அப்படிங்கிறதுக்கு என்ன மரபு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் எழுப்பினான் அப்படின்னு வரணும். சுவர் கட்டினான் அப்படின்னு சொன்னால் அது தவறானது. சுவர் எழுப்பினான் அப்படின்னு சொன்னால் தான் சரியானது. அதே போல் அம்பு அப்படிங்கிறது எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான், இதெல்லாம் சரியாக இருக்குது. சரியாக இருக்கிறத கூட எடுத்து தனியாக ஒரு கொஷினாக கேட்கலாம். அம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன வினைமரபு வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அம்பு எய்தினான், பால் பருகினான், ஆடை நெய்தான். இதில் சுவர் கட்டினான் அப்படிங்கிறது தவறானது. சுவருக்கு என்ன வரும் எழுப்பினான் அப்படின்னு வரணும். 9வது கேள்வி பாருங்கள், அகர வரிசையில் அமர்ந்துள்ள சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அகர வரிசையில் ஃபஸ்ட்டு அங்கை, அப்புறம் அஞ்சு, அந்தி, அள்ளல், அப்புறம் இருக்கக்கூடிய அல்லல். இந்த இல் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராவ அடுத்து வரக்கூடிய இல் வந்ததுக்கப்புறம் தான் ஆட்டுக்கால் மாதிரி இருக்கக்கூடிய இல் வரும் சரிங்களா. சுவற்றில் வர பள்ளி இருக்கு இல்லையா, அந்த இல் வந்ததுக்கப்புறம் தான் ஆட்டுக்கால் மாதிரி இருக்கிற இல் வரும். அதனால தான் இந்த அள்ளல் அல்லல் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, இதுதான் சரியான அகரவரிசையில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு சுவையுடைய பண்பு கொடுத்துருக்காங்க சரியா. சுவை பண்பு அப்படிங்கிறது வந்து இதில் காரம் வந்து சுவை தான். காரம் அப்படிங்கிறது ஒரு சுவை, புளிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவை, இனிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவை. இதில் சதுரம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா வடிவத்தை குறிக்கக்கூடியது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சுவையுடைய பண்பு. ஸோ காரம், புளிப்பு, இனிப்பு இது மூணுமே வந்து சுவையில் வரும். மீதி இருக்கக்கூடிய அறுசுவையில் மீதி இருக்கக்கூடிய 3 சுவையையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சதுரம் அப்படிங்கிறது வந்து வடிவத்தை குறிக்கக்கூடியது, வடிவப்பண்பு. அதனால் அது பொருந்தலை. உரிய பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஆ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ அப்படிங்கிறது வந்து பசுவை குறிக்கக்கூடியது. இந்த தீ அப்படிங்கிறது தான் வந்து நெருப்புக்கு வரும் சரியா. தீ அப்படிங்கிறது நெருப்புக்கு வரும்.
அடுத்த கேள்வி பாருங்கள், பிறமொழி களப்பற்ற தொடரை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ஆப்ஷன் சியை பாருங்கள், வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். இதுதான் பிறமொழி கலப்பெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் அப்படிங்கிறதுல வேற்றுமொழி. இங்கே வந்து ஆசீர்வதித்தேன்னு வந்துருச்சு 4வது ஆப்ஷனில் பாருங்களேன். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை இது வரைக்கும் சரி. இந்த வாழ்த்தினேனுக்கு பதிலாக என்ன கொடுத்துறாங்க, ஆசீர்வதித்தேன். இதுவும் பிறமொழி சொல்லுதான். ஸோ சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அப்படிங்கிறது சரியானது. 13வது கேள்வி பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இருக்காங்க. இந்த நுனித்து அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற மாதிரி நுனி கூட்டல் இத்து கூட்டல் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய தூவையே திரும்பவும் பிரித்து இத்து கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். அப்போ நுனித்து அப்படின்னா நுனி கூட்டல் இத்து கூட்டல் தனியாக ஒரு இத்து ஊ. சரியா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 14வது கேள்வி, கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆழமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்கும். ஆலமரத்துக்கு இந்த லா வரணும், விழுது அப்படிங்கிறது சிறப்பு ழு வரணும், பாம்பென்று குரங்குல வந்து பார்த்திங்கன்னா ரா வரணும். ஸோ இதில் எல்லாமே வந்து தவறாக இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் வந்து தொடர்களில் பிழையாக இருக்கக்கூடிய தொடர். சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள், பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் கூட்டல் இன் அப்படின்னா தன்னின், நீ கூட்டல் இன் அப்படின்னா உன்னின், யான் கூட்டல் இன் அப்படின்னா எண்ணின். இந்த நாம் கூட்டல் இன் அப்படிங்கிறது எங்களின் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இது மட்டும் தவறானது. அடுத்த கேள்வி பாருங்கள், ஓடு என்பதன் வினையச்ச சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினையச்ச விகுதி நமக்கு தெரியும், ஈன் முடியக்கூடியது வினையச்ச விகுதின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஓடி அப்படிங்கிறது வினையச்சம் வரும். சரியா, ஓடு என்பதன் வினையச்ச சொல் ஓடி. அடுத்த கேள்வி பாருங்கள், தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்நிலை செய்யுள்களையும் தூய காப்பியங்களையும் இயற்றுபவர் பேர் வித்தாரக்கவி. சரியா, வித்தாரக்கவி தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கம்பரது காலம் கேட்டிருக்காங்க. கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பர், ஒட்டக்கூத்தர், ஔவையார் இவங்க எல்லாருமே வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அடுத்தது பாருங்கள், சொல்லிற்கு ஏற்ற பொருளை எழுது அப்படின்னு கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஆயகாலை, திரள், எயினர், நாவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆயகாலை அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம். திரள் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா திரட்சி, எயினர் அப்படின்னா வேடர், நாவாய் அப்படின்னா படகு. இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி வரும். அடுத்து பாருங்கள், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது எது, சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது உரை நடையிட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்த கேள்வி பாருங்கள், தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும், சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். ஒன்ஸ் இந்த லைனை பார்த்துக்கோங்க. தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும், சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் அப்படிங்கிற பாடல் வரிகள் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் முக்கூடர் பல்லு. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் முக்கூடர் பல்லு. அடுத்தது பாருங்கள், முற்பிறப்பினை உணர்ந்தவனாக குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னுடைய முற்பிறப்பை உணர்ந்தவராக குறிப்பிடப்படுபவர் மணிமேகலை. சரியா, அவங்க தான் வந்து முற்பிறப்பை உணர்ந்தவராக குறிப்பிடப்படுகிறார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம். இது வந்து ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஷின் தான். நாம் பார்த்துருக்கிற இந்த ஒரு 13 கொஷின் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த 13 கொஷின்லேயே இது வரைக்கும் 3 டைம்ஸ் இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிறது பார்த்துருப்போம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். நந்தி கழம்பக நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நந்தி கழம்பத்தை பொறுத்த வரைக்கும் நூலாசிரியர் வந்து அறியப்படவில்லை. அடுத்த கேள்வி பாருங்கள், பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக, அதாவது இதை வந்து வார்த்தைகளை வந்து முன்னும் பின்னுமா போட்டிருக்காங்க. சரியா, அதில் நமக்கு பி ஆப்ஷனில் இருக்கிற நீயடா வெதிர் நிற்பதோ, நீயடா வெதிர் நிற்பதோ, அதாவது அது பாருங்கள் நான் பிரித்து எழுதுறேன். நீய அது வரைக்கும் நீயடா வெதிர், இந்த டா வெதிர் அப்படிங்கிறது வந்து ஒன்றா வந்திருக்கும். சரியா, நீயடா வெதிர் நிற்பதோ வந்து தனி. சரியா, இங்கே வெதிர்னு போட்டிருப்பாங்க, இந்த டாவை கொண்டு வந்து முன்னாடி போட்டிருப்பாங்க, நீ தனியாக எடா தனியாக அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதனால தான் எது வந்து சரியாக இருக்குது, பொருள் விளங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி, நீயடா வெதிர் நிற்பதோ அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்கள், அழகர் கிள்ளை விடுத்தூது என்னும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழகர் கிள்ளை விடுத்தூது வந்து 250 ஆண்டுகளுக்கு முந்திய நூல். அடுத்தது பாருங்கள், செரு அடுதோல் என்ற அடைமொழியை பெற்றவர் யாருன்னா நல்லாதனார். செரு அடுதோல் அப்படிங்கிற அடைமொழி பெற்றவர் நல்லாதனார். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் நம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் நம்முடைய நாடுகள் தான் அப்படிங்கிற கருத்தமைத்த பாடல் பாடின புலவர் முன்றுரை அரையனார். சரியா, அதாவது கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டா.
சரியா? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிற வகையில் கற்றவனுக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகள் தான், அங்கே எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம், அவன் இங்கேருந்து வந்து தனக்கான பொருள்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் இந்த பாடல் பாடியிருப்பார். அதுதான் சொல்ல வராங்க. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் முன்றுரை அறையினார். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே அப்படிங்கிற பாடல் வரிகள் நற்றிணையில் இருக்குது. அடுத்த கேள்வி. கார்முகத் தசனி கூச கடுந்தவ வரங்கன் வென்ற சீர்முகத்திலவல் பின்னர் திருந்தம ஒன்ஸ் பாருங்கள், இந்த லைன்ஸ் பாருங்கள். கார்முகத் தசனி கூச கடுந்தவம் வரந்தன் வென்ற கீர்முகன் கிழவல் பீலன்னர் திறந்தனன் நாமே வேணர் அப்படிங்கிறது. சரியா? திறத்தனன் நாமே வேணர் அப்படிங்கிற வரிகள் யார் பாடினது? இந்த வரிகளை வந்து எழுதியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர். சரியா? இது வந்து சரியாக வந்து வாசிக்க முடியல. கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். கார்முகத் தசனி கூச பாருங்கள். கார்முகத் தசனி கூச கடுந்தவம் வரங்கன் வென்ற சீர்முகத்திலவல் பின்னர் திறத்ததன் நாளம் வேணார். சரியா? திறத்த தன்னாம வேளார். திறத்த தன்னாம வேளார் அப்படிங்கிற மாதிரி வரிகளை எழுதுனவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு 4 தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் அப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது சரி. ஏன் வந்து இந்த மற்ற ஆப்ஷனும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான தொடரை விட்டு சரியானது இருக்கிறது, அது ஒரு கொஷினாக கூட கிரியேட் ஆகலாம் இல்லையா? சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் அப்பர், மணக்கோலத்தில் ஆட்கொள்ள பெற்றவர் சுந்தரர். டி ஆப்ஷன் பாருங்கள். திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ள பெற்றவர் மாணிக்க வாசகர். சரியா? திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் சம்பந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மட்டும் தவறானது. திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் சம்பந்தர். சம்பந்தர் வந்து ஆட்கொள்ள பெற்ற இடம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். இரவினீர் குழலுமன்றோ என அக்துரும் அற்றே என்னா வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இப்பாடல் வரிகளை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரஞ்சோதி முனிவர். சரியா? இந்த வரிகளை பாடியவர் பரஞ்சோதி முனிவர். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது முதலாம் ஆயிரத்தில் இருக்குது. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது? முதல் ஆயிரத்தில் உள்ளது. இதில் உள்ள பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 105 பாசுரங்கள். சரியா? பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் உள்ளது. அடுத்தது பாருங்கள். திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவேங்கட தந்தாதி எழுதினவங்க பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்த 2 வரிகள் கொடுத்துருக்காங்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்துடைய பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சிலப்பதிகாரம். இந்த வரிகள் வந்து எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு? சிலப்பதிகாரம். எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் அப்படிங்கிற வரிகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்று காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவி தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு கருவி மேலே கோவப்பட்டாங்களாம். தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். இந்த பழமொழியை வந்து காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். இந்த பழமொழி எந்த மொழியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மொழியை சேர்ந்தது. அடுத்த கேள்வி பாருங்கள். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப். சரியா? திருக்குறளை 40 ஆண்டு காலமாக ஜியு போப்பு படித்து சுவைத்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருந்திருப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். பொருத்தமான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு வேலு நாச்சியார் என்பவர் டேஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். இது அப்படியே ரிவர்ஸில் கொஷின் கேட்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலு நாச்சியார். அடுத்த கேள்வி. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி டேஸ் என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர். அதாவது புளிய மரத்தை பேஸ் பண்ணி பேர் வைக்காதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே இந்த புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி எல்லாம் புளிய மரங்கள் அடர்ந்திருக்கிற பகுதிகளுக்கு வைக்கப்பட்ட பேர்கள். புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி எல்லாம். இதில் அதை பேஸ் பண்ணி வைக்கப்படாத பேர் எது அப்படின்னா புளிப்பேரி. புளிப்பேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து புளிய மரங்கள் பேஸ் பண்ணி வைக்கப்படல. இந்த பேஸ் பண்ணி வைக்கப்பட்ட பேர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி. புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி. அடுத்தது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாருடைய மிக முக்கியமான கொட்டேஷன் இது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க ராமலிங்கர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கல்வெட்டுக்களில் காணப்படும் மதுரை இன்று டேஸாக மாறியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கல்வெட்டுக்களில் மதுரையாக இருந்தது இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா மதுரையாக மாறியிருக்கு. கல்வெட்டுக்களில் காணப்படும் மதுரை அப்படிங்கிறது மதுரையாக மாறியிருக்கு.
மதிரை வந்து எப்படி மதுரையாக மாறுச்சு அப்படின்னா, மதிரை அப்படிங்கிறது வந்து மருதையாக மாறி அப்புறம் மதுரையாக மாறுச்சு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று கூறியவர் யார்? ஔவையார். சரியா? இந்த அணு அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பேரா, அப்போ ஔவை அப்படிங்கிறதும் வந்து ஒரு மூதாட்டியா, பெண் மூதாட்டியா, அப்போ ஔவை. அது ஞாபகம் வைக்கிறதுக்காக இந்த அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படிங்கிற வழியை சொன்னவங்க ஔவை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அணு அப்படிங்கிற பேஸ் பண்ணி கேர்ள் பேருங்கிறதுனால ஔவையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரை நிர்வாண பக்கிரி என்று காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ச்சில். சரியா? அரை நிர்வாண பக்கிரி என்று காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் சர்ச்சில். அடுத்த கேள்வி பாருங்கள். ஓருரு கொருநாட்டு சூரியதான ஓட்டை சான் நினைப்புடையவர் அல்லர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓருரு கொருநாட்டுக்குரியதான ஓட்டை சான் நினைப்புடையவர் அல்லர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னா பாரதியாரை குறிக்கக்கூடியது. அடுத்த கேள்வி. தமிழர்கள் டேஸ் நாட்டுடன் கடல் கடந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாவக நாட்டோட தான் தமிழர்கள் வந்து கடல் கடந்த வணிக தொடர்பு, கடல் வழியாக சென்று வணிகம் செய்தாங்க. அதை தான் சொல்கிறாங்க. தமிழர்கள் சாவக நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அடுத்து பாருங்கள். கிளார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடுபாடுகளை டேஸ் நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளார்வெளி அப்படிங்கிற இடத்துல அகழாய்வு நடந்திருக்கும். அங்கு கிடைத்த கட்டிட இடிபாடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கிமு 3ஆம், கிபி கிடையாது, கிபியா கிமுவா அப்படின்னு நல்லா பார்த்துச்சுக்கோங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. அடுத்த கேள்வி பாருங்கள். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலமாக உலக தமிழர்களிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் 2017 கேட்ட கொஷின் தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போ நியூ புக்கில் கூட 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருந்துருது. ஃபஸ்ட்டு பாவலர் பெருஞ்சித்திரனார் தான் பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தேங்காய் துண்டுகள் மண்ணின் மகன் செங்கமலமும் ஒரு சோப்பும் விழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு யார் வந்து இந்த கதை நூல்களை வந்து எழுதுந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்காய் துண்டுகள் பார்த்திங்கன்னா யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவா. தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. மண்ணின் மகன் அப்படிங்கிறது வந்து நீல பத்மநாபனுடையது. செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுந்தர ராமசாமி எழுதுந்து. விழிப்பு அப்படிங்கிறது சிவசங்கர் எழுதுந்து. இதை நம்ம மேட்ச் பண்ணும்போது 4 1 2 3 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என்று இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு யார் அழைக்கப்படுவாங்கன்னா ஓவியர்கள். சரியா? அவங்களுடைய தொழிலே என்னென்னா ஓவியம் வரைகிறது தான். யார் வந்து அந்த ஓவியத்தை பார்க்குறாங்களோ அவங்க கண் முன்னே தன்னுடைய தொழிலை நிறுத்துறதுனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கும். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு ஓவியரை சொன்னவங்க யாருன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்படி இலக்கணம் வகுத்தவங்க நச்சினார்க்கினியர். அடுத்த கேள்வி பாருங்கள். சீவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். சீவை தாமோதரனார் வந்து பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டம் வச்சுருந்துருப்பாங்க. சரியா? திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்ட பரிதிமார் கலைஞர். அந்த பேரை வச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரனார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. பரிதிமார் கலைஞருடைய சிறப்பு பட்டம் தான் திராவிட சாஸ்திரி. திராவிட சாஸ்திரியின் பேர் வச்சவங்க சீவை தாமோதரனார். சரியான பகுதியை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? கேட்டால் அப்படிங்கிறதுடைய பகுதி வந்து கேள் அப்படின்னு வரும். பகுதி எப்போவுமே ஒரு கட்டளையாக வரும், கேள். சரியா? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடவி மழை ஆறு இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அடவி மழை ஆறு அப்படிங்கிறது வந்து உண்மை தொகை வரும். அடவியும் மழையும் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தொகை, இதுதான் சரியானது. அடுத்தது பாருங்கள். சரியான பொருள் கேட்டிருக்காங்க இல்லையா? பருவரல் அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம். பருவரல் அப்படிங்கிறதுடைய மீனிங்கு துன்பம். வலுவற்ற தொடர் கேட்டிருக்காங்க, அதாவது தவறில்லாத தொடர் கேட்டிருக்காங்க. வெற்றிலை தோட்டத்துக்கு சென்று வெற்றிலை பறித்து வா அப்படிங்கிறது சரியானது. வெற்றிலைனா தோட்டம் வரும். ஆந்தை கத்தியது, இதுவும் சரியானது. பெருமழை பெய்ததால் மரங்கள் வீழ்ந்தது, இதுவும் சரியானது. இதில் பார்த்திங்கன்னா வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது அப்படிங்கிறது வந்து இதுவுமே சரியானது. இதில் நமக்கு வந்து டி ஆப்ஷன் தான் தப்பாக வரும் பார்த்துக்கோங்களேன். இங்கே 1 2 3 இது 3மே சரியாக தான் இருக்குது. பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீழ்ந்தன அப்படின்னு வரணும். இதுதான் தவறாக இருக்குது. ஆனால் எங்கள் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கோங்க. நீங்கள் நல்லா வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. வீழ்ந்தன அப்படின்னு வரணும். மரங்கள் அப்படிங்கிற பன்மை வந்ததுனால வீழ்ந்தன அப்படின்னு பன்மை வரணும். வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறதுங்கிறது சரியானது தான். ஆந்தை கத்தியதும் சரியானது. வெற்றிலை தோட்டத்திற்கு சென்று வெற்றிலை பறித்துவா அப்படின்னு சொல்கிறதும் சரியான சென்டென்ஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸுமே சரியானது. தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது அப்படிங்கிறது தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி புணர்ந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறது படிக்கும்போது தெரிஞ்சிடும். சிற்றோடை அப்படிங்கிறது சரியானது. சிற்றோடை அப்படிங்கிறது சரியானது.
ஆகு பெயர்களை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், உவமையாகு பெயர் கொடுத்துருக்காங்களா. இதில் கருவியாகு பெயர் அப்படின்னா கருவியின் மூலமாக வரக்கூடிய ஓசைக்கு ஆகியவர் தான் வானொலியை கேட்டு மகிழ்தல். காரியவாகு பெயர் அப்படிங்கிறது வந்து திருக்குறள் கற்கிறேன். அடுத்தது கருத்தாவாகு பெயர் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா கம்பரை படித்தேன். உவமையாகு பெயர் என்ன வரும் அப்படின்னா காலை வந்தான். சரியா, நமக்கு இதை மேட்ச் பண்ணும்போது 4, 3, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஒரு டைம் அந்த இடத்துல பாஸ் பண்ணி அதை ஒரு டைம் 2 டைம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. நெடுமதில், வாங்குவில், இலையேல், மாறன் களிறு. சரியா, இதில் நெடுமதில் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பண்பு தொகை. வாங்குவேல் அப்படிங்கிறது வந்து வாங்குவில். சரியா, வாங்குவேல் இல்லை, வாங்குவில் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வினைத்தொகையை குறிக்கக்கூடியது வாங்குவில் அப்படிங்கிறது. அடுத்தது இலைவேல் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை தொகையை குறிக்கக்கூடியது. மாறன் களிறு அப்படிங்கிறது மாறனருது களிறு அப்படிங்கிற மாதிரி 6ஆம் வேற்றுமை தொகையில் வர வேண்டியது. ஸோ இதை நான் மேட்ச் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா 3, 2, 4, 1 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சராக வருது. சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வார்த்தைகள், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை பின்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை முன்னாடியும் போட்டு எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சரியாக இருக்கக்கூடியது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர், மாற்றுவாரை மாற்றும் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் தான். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர், மாற்றுவாரை மாற்றும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். சரியா, அது சான்றோர் அப்படிங்கிற ஆப்ஷன் டி வந்து சரியாக இருக்கீங்க. அடுத்தது பாருங்கள், புண்ணும் துகிரும் முத்தும் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்திருக்கா இந்த இடத்துல. பொன்னும் துகிரும் முத்தும் வந்திருக்கா. அந்த மாதிரி வெளிப்படையாக வந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி பாருங்கள். அந்தமான் என்ற சொல்லை அந்த கூட்டல் மான் என பிரித்து நின்ற எந்த பொருள் வந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கூட்டல் மான் அப்படிங்கிறது ஒரு விலங்கை குறிக்கக்கூடியது. சரியா, அந்தமான் அப்படிங்கிறதுல அந்த கூட்டல் மான் அப்படிங்கிறது விலங்கை குறிக்கக்கூடியது. பொறை எனப்படுவது போற்றோரை பொறுத்தல், அதாவது பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படிங்கிறதுல பொறை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன வந்து பண்பை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பொறை அப்படிங்கிற வார்த்தை பொறுமையை குறிக்கக்கூடியது. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அடுத்த கேள்வி பாருங்கள். நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடத்துடல் நிமிர்ந்து. இதில் நிமிர்ந்து என்ற சொல்லோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த லைன் நமக்கு முக்கியம் இல்லை. இதில் நிமிர்ந்து அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. குனிந்து அப்படிங்கிறது வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொங்கு கடல், அடைந்து, கரகமலம், தேசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, பொங்கு கடல் அப்படின்னா பொங்கும் கடல், பொங்கிய கடல், பொங்குகின்ற கடல் அப்படின்னு முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது என்ன வரும் அப்படின்னா வினைத்தொகைன்னு வரும். சரியா, அடைந்து அப்படிங்கிறது வினையச்சம் வரும். கரகமலம் அப்படிங்கிறது வந்து உருவகம். சரியா, அடுத்தது தேசம் அப்படிங்கிறது இடவாகு பெயர். தேசம் அப்படின்னா வந்து இடத்துல இருக்கக்கூடிய மக்களை தான் குறிக்கிறோம். ஸோ இடவாகு பெயர் அப்படிங்கிறது சரியானது வரும். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. சரியா, 3, 4, 1, 2 இருக்கா பார்க்கலாமா. பாருங்கள், 3, 4, 1, 2 ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே அதான் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். தேன் போன்ற மொழி இத்தொடரில் வரும் ஓமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன்ற அப்படிங்கிறது வந்து தொக்கி வரல, வெளிப்படையாக வந்துருச்சு இல்லையா, அதனால் நம்ம அது என்ன சொல்லலாம் அப்படின்னா விரியோமை. அதாவது ஓமை வந்து விரிவாக வந்திருக்கு. அதுவே ஓமை வந்து தேன்மொழி அப்படின்னு இருந்ததுன்னா தேன் போன்ற மொழி, அதில் ஓமை உருவு வந்து மறைந்திருக்கிறதுனால அது ஓமை தொகை அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து ஓமை விரி, அதை தான் விரி ஓமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்? பாரதிதாசன். இந்த வரிகளை எத்தனை டைம் கொஷினில் கேட்டிருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். கதம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதம் அப்படின்னா சினம். வதுவை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், வதுவை அப்படின்னா திருமணம். அடுத்தது கவரி வீசிய சேரமன்னன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கவரி வீசிய சேரமன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சோரல் இருப்பறை. சரியா, சேரமான் பெருஞ்சோரல் இருப்பறை தான் ஒரு புலவருக்கு அரசு கட்டலில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கவரை வீசி இருப்பார், அவரை எழுப்பாமல். சரியா, அவ்வளவு சிறப்பாக வந்து கற்றவர்களை மதிப்பாங்க மன்னர்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங்கு. சேரமான் பெருஞ்சோரல் இருப்பறை தான் அதை வந்து அந்த மாதிரி கவரை வீசியிருப்பாங்க. அந்த புலவர் யார் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா, அடுத்த கேள்வி. ரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரட்சணிய யாத்திரிகம் அப்படின்னா இறைவனை நோக்கிய பயணம் அப்படின்னு மீனிங். இறைவனை நோக்கி செல்லும் பயணம். பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துட்டு அயோத்திய காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம் கொடுத்துருக்காங்க. இதில் அயோத்திய காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ராமாயணத்தில் வரும். சரிங்களா, ஹிஜ்ரத்து காண்டம் அப்படிங்கிறது வந்து விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா,
இங்கே இது 3 வந்து ராமாயணத்தில் வரும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ஹிஜ்ரத்து காண்டம், விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம் 3 காண்டங்களையும் நான் பேரையும் சொல்லிட்டேன். சரியா? ஹிஜ்ரத்து, விலாதத்து, நுபுவத்து, அந்த நூல் பேர் கமெண்ட் பண்ணுங்கள் 70வது கொஷினுக்கு. அடுத்தது பாருங்கள், வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருகை பருவம் அப்படிங்கிறது பிள்ளை தமிழில் 6வது பருவம். குமரகுருபரர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். கந்தர் கல்வென்ப, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் எல்லாமே வந்து குமரகுருபரர் எழுதிய நூல்கள். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது வந்து குமரகுருபரர் எழுதாத நூல். அடுத்த கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வழவ என சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரியா? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வழவ என்று சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பன்னாடு தந்த மாறன் வழுதி தான் நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் 2 நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம். தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். அடுத்த கேள்வி, தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல். அதாவது ஒரு தலைவி தன் தலைவனோடு வச்சுட்டு இருக்கிற அந்த பாசம், நட்பு, அன்பு அப்படிங்கிறது இந்த நிலத்தை விட, உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்ல நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. அடுத்தது பாருங்க, கம்பரால் பன்னவன் என்று குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பர் வந்து யாரை பன்னவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்குவன். அதாவது ராமன் லக்ஷ்மணன் இருக்காங்க இல்லையா, அதில் லக்ஷ்மணன் தான் வந்து கம்பரால் பன்னவன் என்று குறிப்பிடப்பட்டவர். அடுத்த கேள்வி, பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம், பெருமாள் திருமொழி வந்து யார் எழுதுந்து எத்தனாவது ஆயிரத்தில் இருக்குது, முதல் ஆயிரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் பார்த்தோம். அந்த இடத்துலையே நம்ம சொன்னோம் இதில் வந்து 105 பாசுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 105 பாசுரங்கள். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலன் வானகம் ஆழ்வாரே. அதாவது மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நந்தி கலம்பரத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இது. அடுத்த கேள்வி, கம்பராமாயணம் அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டத்தில் மொத்தம் 13 படலங்கள் உள்ளது. இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார்? நக்கீரர். அடுத்த கேள்வியை பாருங்க, செம்புல பெயர் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. செம்புல பெயல் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அடுத்தது பாருங்க, சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு வன்மை அப்படிங்கிறதுல வந்து 2 சுழியம் இன்னு முதல்ல கொடுத்துருக்காங்க, 3 சுழியம் இன்னு வந்து 2ஆவதாக கொடுத்துருக்காங்க. வன்மை. அதே போல தான் தன்மையில் பார்த்தீங்கன்னா 3 சுழியம் இன் முதல்ல கொடுத்துட்டு 2 சுழியம் இன்னு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வரிகளில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வன்மை 2 சுழியம் இன் இருக்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வலிமையை குறிக்கும். அதே வன்மை 3 சுழியம் இன் இருக்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடையை குறிக்கக்கூடியது. தன்மையில் 3 சுழியம் இன் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. சரியா? 2 சுழியம் இன் வந்து தன்மை முன்னிலை படுக்கையில் இடத்தை குறிக்கிறதுலே இடப்பெயரில் வரும். இதை மேட்ச் பண்ணும்போது 2, 1, 4, 3 சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், பழியில்லா மன்னன் யார் அல்லது எது போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நூல்கள். சரியா? பழியில்லா மன்னன் யார் அல்லது எது போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நூல்கள். அடுத்த கேள்வி 85வது கேள்வி, மாணிக்க வாசகர் அருளியவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாணிக்க வாசகருடைய நூல்கள் கேட்டிருக்காங்க. திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகருடைய நூல்கள். திருவாசகமும் திருக்கோவையாரும். அடுத்த கேள்வி, பொருத்தமில்லா தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருந்தனர். அந்த காலத்தில் வந்து பொருள் தேடுவது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சு பண்டைய தமிழர்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி 87வது, கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி. சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் படைப்பு எது? சேரமான் காதலி. 88வது கேள்வி, சாதி களையப்பட வேண்டிய கலை அப்படின்ற வரிகளை சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். சரியா? சாதி களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொன்னவங்க அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஷின், சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நாவல் பழம், நந்தவன நாட்கள், நிலவுப்பூ, ஊமை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. அதை எழுதினவங்க கேட்டிருக்காங்க. சரியா? நாவல் பழம் அப்படிங்கிறது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா நா. காமராசன். சரியா? நாவல் பழம் அப்படிங்கிறது நா. காமராசன். நந்தவன நாட்கள் அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா மேத்தா. சரியா? நிலவுப்பூ, சர்ப்பயாகம் இதெல்லாம் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா சிற்பி அவங்களுடையது. ஊமை வெயில் அப்படிங்கிறது ஈரோடு தமிழன்பனுடைய நூல். சரியா? இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று சிறப்பிக்கப்பெறும் நூல் கேட்டிருக்காங்க. தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. சரியா? தாயுமானவருடைய பாடல்களை தான் திரட்டு என்ன சொல்வாங்க அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வருவனவற்றுள் கடலை குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆர்கழி, முன்னீர், பவ்வம் இதெல்லாம் வந்து கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இதில் திமில் அப்படிங்கிறது வந்து நாவாய், படகு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. சரியா? கடலை குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திமில். மூமேத்தா எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்ணீர் தேசம். சரியா? மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மூமேத்தாவுடைய நூல்கள் தானே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணீர் பூக்கள்,
அடுத்தது நடந்த நாடகம் ஊர்வலம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மேத்தாவுடையது. அவர் எழுதாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் தேசம் அப்படிங்கிறது. தண்ணீர் தேசம் வந்து கோமல் சுவாமிநாதன் அவங்களுடையது. சரியா, தண்ணீர் தேசம் அப்படிங்கிறது கோமல் சுவாமிநாதன் அவங்களுடையது. அது கூட தனியாக ஒரு கொஷினை கேட்கலாம். 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் டேஸ் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டனன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 1876 2003 பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் அகழாய்வு நடந்திருக்கும். சரியா, அங்கே நிறைய முதுமக்கள் தாழிகள் வந்து கிடைச்சிருந்திருக்கும். கிழிசல் அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாஞ்சில் நாடன். கிழிசல் அப்படிங்கிற சிறுகதை ஆசிரியர் யார்? நாஞ்சில் நாடன். அடுத்து பாருங்க 95வது கேள்வி. நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் மீனாட்சி சுந்தரனார். பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் வந்து எந்த பகுதியிலிருந்து வந்த சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் தான் இந்த அம்மை அப்பன் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மருதுகாசி. சரியா, மருதுகாசி அவங்க தான் வந்து திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்பட்டவர். இதில் பட்டுக்கோடை கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சுரதா அப்படிங்கன்னா ஊமை கவிஞர். உடுமலை நாராயண கவி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள் 98வது கேள்வியில் வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. வேங்கட மகாலிங்கம் வந்து பிச்சமூர்த்தி அவங்களுடைய இயற்பெயர் தான் வேங்கட மகாலிங்கம். சரியா, மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கா சச்சிதானந்தன். சரியா, கா சச்சிதானந்தன் தான் மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர். லாஸ்ட் கேள்வி பாருங்கள். அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 1946. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை எப்போது தோற்றுவித்தார்? 1946. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கிற 100 தமிழ் கேள்விகளோட பார்க்கலாம். தேங்க்யூ.